தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஆம்பிரியமானவர்களே, தேவனுடைய பாதத்துல எல்லாத்துக்கும் அழுது புலம்ப கூடாது. அழுது புலம்ப வேண்டிய காரியத்துக்கு மாத்திரம்தான் அழுது புலம்பணும். அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துல அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது ஒரு பக்கம் பின்னுக்கே பார்வோன் சேனை அவர்களை பின்தொடர ஆரம்பித்தது. முன்னுக்கு பார்த்தா ஒரு பெரிய செங்கடல் தடையாய் நின்றது. எகிப்தினுடைய ராணுவத்தின் சேனைகளால் மடிந்து போகிறதா, செங்கடலிலே மடிந்து போகிறதா என்று சொல்லி ஜனங்கள் மோசேக்கு எதிராய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசேயும் கர்த்தரிடத்திலே போய் நின்றான். ஆண்டவர் கேட்டார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? மோசே ஆண்டவரிடத்தில் முறையிடக் கூடாதா? ஆனா ஆண்டவர் கேட்டார், உன் கையில கோல் இருக்கேக்கல, நீ வந்து ஏன் என்னிடத்தில் முறையிடணும்? நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற பொழுது, நான் உனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிற பொழுது ஏன் என்னிடத்திலே முறையிட வேண்டும்? எகிப்தியருடைய மந்திரவாதிகளுடைய கோல்களை விழுங்கின கோல் உன் கையிலே இருக்கிற பொழுது, பார்வோனையும் எகிப்தையும் வாதைகளினாலே பயமுறுத்தின கோல் உன் கையிலே இருக்கிற பொழுது, வானத்துக்கு நேராய் நீ நீட்டுகிற பொழுது இடிமுழக்கமும் கண்மலையும் பொழிந்த கோல் உன் கையிலே இருக்கிற பொழுது, கண்மலைகளை பிளக்கத்தக்கதான கோல் உன் கையிலே இருக்கிற பொழுது என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னார். அப்பொழுது செங்கடல் இரண்டாய் பிளக்க ஆரம்பித்தது. சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே ஜனங்கள் நடந்து போனார்கள். பிரியமானவர்களே, மோசேயுடைய கையில கோல் இருந்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய கையிலே அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பூலோகத்திலே எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும். நீங்கள் பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். இயேசு என்கிற நாமத்திலே தேவன் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்னார், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வரலாம், ஆனால் நானோ நீ நிந்தித்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு அழுது புலம்புவதை நிறுத்திவிட்டு தேவனுடைய பாதத்தில் விசுவாசத்தோடு கூட, தைரியத்தோடு கூட, அதிகாரத்தோடு கூட கட்டளை கொடுங்க. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற பிரச்சனைகளை பார்த்து அதிகாரமுடையவர்களாய் பேசுங்க. உங்களுக்கு எதிராய் நிற்கிற பிரச்சனைகளை பார்த்து அதிகாரமுடைய வார்த்தைகளை, வசனங்களை பேசுங்க. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. நிச்சயமாய் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க பேசுற வார்த்தையில ஜீவன் உண்டு. எப்பேற்பட்ட செங்கடல் போல இன்றைக்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அடைக்கப்பட்ட பாதைகளாய் இருக்கலாம். உங்களுக்கு எதிராய் சத்துரு கொண்டு வருகிற திட்டங்கள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எப்பேற்பட்ட ஆயுதமாய் இருந்தாலும் இன்னைக்கு தைரியத்தோடு அதிகாரமுடையவர்களாய் செயல்படுங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி செபிங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி பேசுங்க. நிச்சயமாய் உங்களுக்கு முன்பதாய் சத்துரு நடுங்கி ஓடுவான். தடையாயிருக்கிற எப்பேற்பட்ட பாதையாயிருந்தாலும் நிச்சயமாய் திறக்கப்படும். பிரியமானவர்களே,